ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க சர்வ் தி பீப்புள் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பாத்தீங்கன்னா 2022 ரிலீஸ் ஆன ரொமான்டிக் டிராமா. இதோட ரன் டைம் பாத்தீங்கன்னா 2 hours 26 minutes இருக்கு. இந்த படத்தை சியால் சோ ஜாங் டைரக்ஷன் பண்ணிருக்காங்க. இதுல யாங் வூ ஜின், ஜி ஆன் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படம் எப்படி இருக்கு, பார்க்கலாமா வேணாமா, யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்றத இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு சோல்ஜரா இருக்காரு. அவர் பாத்தீங்கன்னா ஒரு டிவிஷன் கமாண்டர் கீழே செஃப்பா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா அந்த டிவிஷன் கமாண்டர் ஒரு நாள் ஒரு ட்ரிப்புக்காக வெளியூர் போறாரு. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அவங்களோட யங் ஒய்ஃப் நம்ம ஹீரோவை அட்ராக்ட் பண்ண பாக்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடந்தது, நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் என்னெல்லாம் பண்றாரு அப்படின்றது இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் ஐடியா பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா லிப்சிங் கூட பண்ணி கொடுத்திருக்காங்க. படத்துல வரதே பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான டைலாக்ஸ் தான், அங்கங்க தான் பேசவே செய்வாங்க. ஸ்டோரி பிளாட் பாத்தீங்கன்னா ஒரு யூசுவலான ஸ்டோரி பிளாட் தான் இருக்கு. இந்த ஜானர்ல இருக்க படம் எல்லாமே கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இருக்கும். அந்த பெர்ஃபார்மன்ஸ்ல நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு அல்டிமேட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. அவங்கள ஃபாலோ பண்ணாலே இந்த படத்தை பார்த்து முடிச்சிடலாம். ஆனா என்ன, அவங்க கேரக்டர் இன்னும் கொஞ்சம் நீட்டா எழுதி இருக்கலாம். மற்றபடி ஒரு சில கேரக்டர் தான் வராங்க, அவங்க கொடுத்திருக்க ரோலே ரொம்ப நீட்டாவே பண்ணி கொடுத்திருக்காங்க. படத்துல ஒரு ரொமான்டிக் போர்ஷன்லாம் ரொம்ப பார்க்கறதுக்கு நல்லாவே இருந்தது. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸும் படம் சவுண்டாவே இருக்கு. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்கிரீன் பிளேஸ் பார்க்கும்போது படத்தை பயங்கர ஸ்லோவா தான் எழுதி எடுத்திருக்காங்க. அதே மாதிரி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பல இடத்துல பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லன்ற மாதிரி பேசாமலே இருக்காங்க. அங்கெல்லாம் மியூசிக் நல்லாவே பண்ணி கொடுத்திருக்காங்க. இவங்க ஸ்கிரீன் பிளேஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா எழுதி எடுத்திருக்கலாம். இவங்க ரொமான்டிக் போர்ஷனே நிறைய வச்சு இந்த படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. ஓவராலா பாத்தீங்கன்னா இது ஒரு பிலாவரேஜான படம் தான். அது மட்டும் இல்லாம படத்துல அடல் கண்டென்ட் இருக்கு. ஸோ ஃபேமிலியோட ட்ரை பண்ணாதீங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.